ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய பேரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மையிலேயே நான் அவரை சந்தித்து அவருக்கு மரியாதை செய்கிற போது சொன்னேன், இறைவன் உங்களுக்கு மிகப்பெரிய கொடுப்பினையை கொடுத்திருக்கிறான். ஒரு மகத்தான இசைக்கலைஞருடைய பரம்பரையிலே வருகின்ற வாய்ப்பை உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னேன். இதெல்லாம் எதை கோடிட்டு காட்டுகிறது என்று சொன்னால், பணம் பதவி வரும் போகும், ஆனால் ஒன்று மட்டும்தான் நிலையானது. பண்பாடும் கலாச்சாரத்தையும் யார் பேணி காக்கின்றோமோ அதுதான் நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்கின்ற மகத்தான சொத்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கே வேதத்தை மிக அழகாக சொல்லி தந்து கொண்டிருப்பதாக நம்முடைய சங்கரன்ஜி அவர்கள் சொன்னார்கள். அந்த சின்னஞ்சிறுசிகள் வந்தார்கள், எவ்வளவு சிறப்பாக பாடினார்கள். தேசிய கீதத்தை பாடுகிற பொழுது நான் கொஞ்சம் சிறப்பாக கலந்து கொண்டு எல்லோருடைய பாராட்டுதல்களையும் ஓரங்கே விட்டு அமர்ந்திருக்கின்ற பத்மஸ்ரீ சேஷப்பட்டி சிவலிங்கம் ஐயா அவர்களே, நம்முடைய சபாவினுடைய துணைத் தலைவர் பாசத்திற்கினிய சகோதரர் டாக்டர் வி ரங்கராஜ் அவர்களே, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட்டினுடைய துணைத் தலைவர் பாசத்திற்கினிய சகோதரர் உமேஷ் ரவாங்கர் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற நாதசுர கலைஞர் பெருமக்களே, பாசத்திற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற வணக்கத்தை உரித்தாக்கி, தமிழ் என்றாலே இசைதான். தமிழையும் இனிமையும் இசையையும் ஒருவரும் யாராலும் பிரிக்க இயலாது. அதனால்தான் அது முத்தமிழ் என்று அழைக்கின்றோம். இயல் இசை நாடகம் என்று சொன்னால் அந்த மொழிக்கே இருக்கின்ற மகத்தான சிறப்பு இது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மொழியில் அதை நான் எங்கே இருந்தாலும் பேணி காப்பேன் என்று சொல்லுகின்ற வீரத்தமிழர்களாக நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் நான் வணங்குகிறேன். இங்கே நாதசுர கலைஞர்களுக்கெல்லாம் விருதுகளை வழங்குகின்ற நேரத்தில் அருமை சகோதரி அவர்கள் அற்புதமாக பெயர்களை படித்துக் கொண்டே வந்தார். பெயரோடு நிறுத்தாமல் ஊரையும் படித்துக் கொண்டே வந்தார்கள். ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல, பிரகாசம் ஜில்லாவில் இருந்தும், காளகஸ்தியிலே இருந்தும், ஏன் ஸ்ரீலங்காவிலே இருந்தும் கூட அழைக்கப்பட்டு இன்றைக்கு அற்புதமாக கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மேலை 126 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்திருக்கிறார். அந்த 126வது ஆண்டு விழாவை எடுக்கிற பொழுது இத்தனை பேரையும் அழைத்து சிறப்பு செய்வதுதான் நாம் அவருக்கு செலுத்துகின்ற புகழஞ்சலி என்பதை உணர்ந்து நடத்துகிறது.